வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு, வாரம் முழுவதும் எந்த நாளில் எந்த தேவனை வணங்க வேண்டும். இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் சக்தியையும் கொண்டு வரும். திங்கள் சிவபெருமான். திங்கள் என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நாளில் பிரபஞ்சத்தை நடத்தியவரான மகாதேவனை வணங்குவது மிக பயனுள்ளதாக கருதப்படுகிறது. ஊழிக் காலங்களிலும் இருப்பவர் சிவன். ஓம் நமசிவாய என்று மந்திரம் ஜெபித்தால் மன அமைதி கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்கினால் பாவங்கள் நீங்கும். செவ்வாய், முருகன் மற்றும் ஆஞ்சநேயர். தன்னம்பிக்கை, தைரியம், வீரத்திற்கான நாள். செவ்வாய் முருகப்பெருமானை வணங்குவது சிறந்தது. அவர் வழிபாட்டால் சேனாதிபதியாகும் சக்தி, எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கும் இந்த நாள் விசேஷம். ஓம் சரவணபவா மற்றும் ஸ்ரீராம் ஜெயராம் மந்திரம் ஜபிக்கலாம். புதன் விநாயகர் அறிவும் வணிக வெற்றியும் தரும் நாள். புதன் விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கும் தெய்வம். ஓம் கம் கணபதையே நம என்று ஜபிக்கவும். இன்று கல்வி, வியாபாரம் தொடர்பான பிரார்த்தனைகள் செய்ய உகந்தது. பச்சை நிற துணி அணிந்து வழிபாடு செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும். வியாழன் தட்சணாமூர்த்தி. விஷ்ணு, குரு பகவான் ஞானமும் குருவருள் பெறும் நாள். வியாழன் தட்சணாமூர்த்தி என்பது ஞானத்தின் உருவம். விஷ்ணு பகவானையும் குரு பகவானையும் வணங்கலாம். இந்த நாளில் தங்கம், மஞ்சள் ஆகியவை முக்கியம். ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் குருவே நம ஜபிக்கலாம். வெள்ளி லட்சுமி, துர்க்கை, சங்கரி அருளும் வளமும் தரும் நாள். வெள்ளி மகாலட்சுமி, துர்க்கை, காளி, சங்கரி ஆகிய சக்தி தெய்வங்களை வணங்கலாம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமிய நம. சிறந்த பொருளாதாரம், திருமணச் செல்வம், குடும்ப நலம் ஆகியவை பெருகும். சிவனை குடும்பமாக உமா மகேஸ்வரர் வணங்குவது கூட சிறந்தது. சனி சனீஸ்வரர், ஆஞ்சநேயர். சனி தோஷம் தீரும் நாள். சனீஸ்வரரை வணங்குவது உங்கள் வாழ்க்கையின் தடைகளை நீக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடும் சனியை சமப்படுத்தும் சக்தி உடையது. ஓம் சனீஸ்வராய நம. ஹனுமான் சாலிசா போன்றவை ஜபிக்கலாம். நிலம் பூஜை செய்தல், எண்ணெய் விளக்கு ஏற்றுதல் உகந்தது. ஞாயிறு சூரியன் ஆரோக்கியத்துக்கும் சக்திக்குமான நாள். ஞாயிறு சூரிய பகவானை வணங்குவது ஜீரண சக்தி, கண் ஆரோக்கியம், உள்ளார்ந்த ஆற்றலை வளர்க்கும். ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் பாராயணம் மிகுந்த பலன் தரும். தாமரையின் மீது வெள்ளை பூ போட்டு வழிபடலாம். இப்படி வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வத்திற்கு உரியது. அந்த நாளில் அந்த தேவனை மனப்பூர்வமாக நம்பிக்கையுடன் வணங்கினால் நம் வாழ்வில் அமைதி, வளம், நலன் எல்லாம் கிடைக்கும்.